ஸோ இதில் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். இப்போ 3 உரங்கள் இருக்குது. நம்ம பெரும்பாலும் வந்துட்டு மிக்சடு ஃபெர்டிலைசர் தான் சில நேரங்களில் பயன்படுத்துவாங்க. என்பிகே உரங்கள்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கும். 3 தனித்தனியாக இல்லாமல் 3 மிக்ஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் அப்ளைட் அஸ் மிக்சர்ஸ். ஃபெர்டிலைசர் வந்துட்டு நாம் ஒரு கலவையாகவே தான் மல்பெரிக்கு வந்து பயன்படுத்துகிறோம். எப்படின்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மல்பெரியில், இன்ஆர்கானிக் ரெண்டையுமே. ஆர்கானிக் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நான் நடத்தினேன், அது ஆர்கானிக். அடுத்து இன்ஆர்கானிக் ரெண்டையும் சேர்த்தே நாம் வந்து மிக்ஸ் பண்ணியே பயன்படுத்தலாம். அண்டு we can apply either by broadcast method or by deeply placed method. 2 முறையில் வந்துட்டு உரத்தை வந்துட்டு மண்ணில் போடலாம். ஒன்று வந்து ப்ராட்காஸ்ட் மெத்தட். ப்ராட்காஸ்ட்னா என்னது? அப்படி தூவி விடுறது காற்றுல. அந்த ரைட் சைடில் படத்தை பார்த்தீங்கன்னா டாப்பில் உள்ள படத்தில் பாருங்கள், அந்த மாதிரி. இது வந்து மல்பெரி இல்லை, பட் இதை மாதிரி தான் மல்பெரியில் வந்துட்டு தூவி விடுறது. ஸோ த செகண்ட் மெத்தட் இஸ் தி டீப்லி பிளேஸ்டு மெத்தட். What is deeply placed method? In deeply placed method, the fertilizer will be applied very close to the root of the plant in the soil. You have to make a small hole and apply the fertilizer and close the hole with the soil. டீப் பிளேஸ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த 2வது படம் பாட்டம்ல இருக்கு பாருங்க, அது இது மல்பெரி கிடையாது, வேற ரெப்ரசன்டேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ சாயில் பக்கத்தில் கொஞ்சம் மண்ணை கிளச்சி விட்டு அது உள்ள உப்பை போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருவாங்க. சில நேரங்களில் வந்துட்டு அப்படியே வேறு பக்கத்துலேயே போட்டும் போயிடுவாங்க. இதுதான் டீப் பிளேஸ்மெண்ட். டீப் பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா, வேறு பக்கத்தில் யூ ஹேவ் டு மேக் ஏ ஹோல், ஒரு சின்ன துளை மாதிரி ஒரு மாதிரி, எந்த அளவுக்கு வேறு பக்கத்தில் ஒரு சின்ன துளை வர்ற மாதிரி நாம் மண்ணை கிளச்சி அதுக்குள்ளே உரத்தை போட்டுட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ டீப் பிளேஸ்மெண்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஹோல்ஸ் ஆர் ஃபரோஸ் ப்ரொடியூஸ்டு பை ப்ளோவிங். சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நம்ம பேர்டு ரோ சிஸ்டம் அந்த மாதிரி பிளான்டேஷன் மல்பெரி பிளான்ட் பண்ணியிருக்கோம் சொன்னால், அங்கே வந்து இடையில உழுது விட்டுட்டு அந்த உழுத வாய்க்கால் மாதிரி இருக்குல்லையே அந்த ஃபரோ, அது உள்ள வந்துட்டு இந்த உரத்தை வந்து அப்படியே போட்டு போயிடுவாங்க. 2 ரோ வந்துட்டு இப்போ இந்த மாதிரி 2 ரோ வந்து மல்பெரி இருக்கும், 2க்கு நடுவில் வந்துட்டு உழுது விட்டுட்டு அது உள்ள உப்பை போட்டுவிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படியும் பண்ணலாம். ஃபார் ட்ரீஸ் சைட் ட்ரெஸ்ஸிங் அரவுண்ட் த பிளான்ட் லீட்ஸ் டு ஸ்பாட் அப்ளிகேஷன். இப்போ மரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, மல்பெரி வந்து மரமாக வளர்ப்பாங்க, அப்படியே இருக்குது. ஸோ அப்படி மரமாக வளர்க்குற டைமில் வந்துட்டு சைட் ரேசிங்னா என்னது? அந்த மரத்தை சுற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ரவுண்டாக வந்துட்டு இது போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு மரத்தை சுற்றி தண்ணி தேங்குறதுக்காக. நடுவில் வந்து மல்பெரி செடி இருக்கும், சுற்றி வந்து இது பண்ணிட்டு அங்கே வந்து ஸ்பாட் அப்ளிகேஷன், அதாவது அந்த வேர் பக்கத்துலேயே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீப் பிளேஸ்மெண்ட். டீப் பிளேஸ்மெண்ட் இஸ் த இட் லீட்ஸ் டு பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர். தாவரங்கள் வந்து ரொம்ப ஃபெர்டிலைசரை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிறது எந்த முறைனா டீப் பிளேஸ்மெண்ட் மெத்தட் தான். அண்ட் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் மெத்தட் இஸ், பட் this method can be followed if you are following or if you have adopted மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம். நுண்ணிய நீர் பாசனம் இருந்தால் மட்டும்தான் இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். இதில் என்னன்னா, ஹியர் த ஃபெர்டிலைசர் இஸ் இன்ஜெக்டட் இன் டு ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் அலாங் வித் தி இரிகேஷன் வாட்டர். நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு மைக்ரோ இரிகேஷனுங்கிறது அந்த சொட்டு நீர் பாசனம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது அதில் தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கத்தில் செடி பக்கத்தில் வந்துட்டு வேறு பக்கத்தில் வந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டாக விழுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே அது எந்த இடத்துலேருந்து வாட்டர் வந்துட்டு அங்கே போகுதோ அந்த வாட்டர்லேயே வந்துட்டு ஃபெர்டிலைசர் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறது. முதல்ல தண்ணியிலே கரைச்சி உரத்தை விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி போகும்போது உரமும் சேர்ந்து இதில் தட் இஸ் dissolved fertilizer, it will reach the root of the பிளான்ட்டோட வேர் பக்கத்திலே வந்துட்டு அந்த தண்ணியோட சேர்ந்து போயிடும். ஸோ இது வந்து நம்ம மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த லாஸ்ட் மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதில் நாம் சொன்ன ஒன்று பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த டீப் பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லி சொன்னேன்.
டீப் பிளேஸ்மெண்ட்னாலும் இது வேறு பக்கத்தில், அதாவது 2 ரோ இருக்கு, 2 ரோவுக்கு நடுவில் வந்து ப்ளோவிங். ப்ளோவிங்னா என்னது, உழுதுட்டு அந்த அந்த ஓரங்களில் அந்த உரத்தை போட்டுட்டே போவாங்க. அது அடுத்தது வந்து செகண்டு டாப் ரைட் வந்து பாருங்க, இந்த டிக் பண்ணியிருக்கேன், இந்த படம் செகண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சைட் ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பாட் அப்ளிகேஷன். இது அதாவது மரத்தை சுற்றியே உரத்தை வந்து அப்படி போட்டு விட்ருவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் உரம் அதிகமாக தேவைப்படும், ஏன்னா மரம்ங்கிறதுனால நம்ம நிறையாவும் உரத்தை வந்து அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி இது. பட் இன் தமிழ்நாடு வி டூ நாட் ஃபாலோ த ட்ரீ பிளான்டேஷன். வி ஆர் க்ரோயிங் மல்பெரி அஸ் ஸ்மால் ஷ்ரப். ஒரு புதர் மாதிரி தான் நம்ம வளர்க்குறோம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கிறது வந்து ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். ஸோ இந்த பாட்டமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம். இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த டேங்கில் வந்துட்டு நம்ம ஃபெர்டிலைசரை வந்து உள்ளே போட்டு டிசால்வ் பண்ணி, உள்ள வாட்டர் ஃபெர்டிலைசரை டிசால்வ் பண்ணிட வேண்டியது. அங்கே தோட்டத்தில் வந்துட்டு தண்ணி பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ஸோ மேலே போய் தெளிச்சு விட்ரும், அது செடி பக்கத்துலேயே போய். இதே இது வேர் பக்கத்துலேயே போய் விழுற மாதிரியும் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த படம் கிடைக்கல, அதனால் நான் உங்களுக்கு இந்த படத்தை வச்சுருக்கிறேன்.